ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு இப்படி காட்டினா தப்பு இல்லையே, இல்லை இப்படியோ தப்புன்னுவீங்களா? நல்லா வந்திருக்கு நீ சொல்லலாம், நான் சாப்பிட்றவன் நான் தானே சொல்லணும். ஐ எம் கம்ப்ளீட்லி அ சிட்டி பார்ன். குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். ஏன்னா எப்பவுமே எடுத்த உடனே கிச்சன் ஸ்டார்ட் பண்றேன்னா வேற வழி இல்லை. இந்த 4 ரூமை வச்சு தான் நான் சுத்தின்னு இருக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள. வேற எங்கேயோ போற மாதிரி இல்லை. அது டோல் நேற்று நான் பேசிட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன்னு சொன்னேன். இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வேற ஜாஸ்தி ஆயிட்டுக்குது. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னு தெரியல. பாருங்க 1 2 3 4 இன்னும் ஜாஸ்தி ஆயிடுங்கிறான். கம்மியாயிட்டுச்சு இப்போ ஏதோ ஜாஸ்தி ஆயிடுங்கிறான். அதுக்கு என்ன ரெமெடி கிமெடின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. எங்க அம்மா ஆஸ் யூஷுவல் லீவுனாலே எங்க அம்மா அவங்களோட கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கும் ஆரம்பிச்சு சொல்லிங்கிறாங்க. ஏதாவது பண்ற மாதிரி இல்லை. காலையில் ஏஞ்சி நம்மளோட ஆஸ் யூஷுவல் ரொட்டீன். we are going to take our 10 grams of chia seeds, 10 grams of flax seeds. இப்போதைக்கு நான் சீட்ஸையும் இதே எடுத்துக்கிறேன். நீங்க ஏதோ ஸ்பெஷலா சூப் ஏதோ பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க எங்க அம்மா. அது என்ன மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. வெஜிடேபிள் சூப்பு பண்ணியிருக்காங்களா. I don't know how well it has been come. நல்லா வந்திருக்கு நீ சொல்லலாம், நான் சாப்பிட்றவன் நான் தானே சொல்லணும். செஞ்சவங்க சொன்னா நீ என்ன இப்ப நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்து தான் மற்றவங்க சொல்லணும். ஓகே நம்ம போயிட்டு அது இன்னும் உங்களுக்கு அது இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு கிராம்ஸ் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரியணும்னா ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரியும். அதனால ஜஸ்ட் கோ மிக்ஸ் இட் அப், ஹேவ் அ சிப். அந்த வேற முடியல ஒன்றும் சரியா. அது முடிஞ்சிச்சு நல்லா இருக்கும்னு பார்த்துன்னு இருக்கேன். அது கோ மிக்ஸ் இட் அப் அண்ட் ஹேவ் அ சிப் அண்ட் கம் பேக். ஓகேவா பட்டா? ஓகே லெஜெண்ட்ஸ், சாரி அப்பயே நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாகி நாக் அவுட் ஆகிட்டு இருந்தேன். அதான் எங்கள் அம்மா வந்துட்டு வெஜிடேபிள் சூப்புன்னு பண்ணியிருந்தாங்க. கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு அது ஒரு கப்பு இப்போ அது குடிச்சேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தியும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சுருக்காங்க. சப்பாத்தியும் பீட்ரூட் பொரியலும். அதனால் இப்போ அதை சாப்பிட்டு அரௌண்ட் அந்த சூப்பில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 200 கேலரிஸ், சப்பாத்தி ஒரு 350 கேலரிஸ், அந்த பீட்ரூட் பொரியலும் 200 400 ப்ளஸ் 300 700 400 ப்ளஸ் 300 700 ப்ளஸ் நம்ம மார்னிங் அந்த இது 800 கேலரிஸ் ஆகும். நான் இப்போ அந்த 3 சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு கம் பேக். இன்னைக்கு நம்ம ஃபிசியோ டாக்டர் கிட்ட ஃபிசியோன்ற பாருங்க அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட வர போனோம். கோ ஓகேவா? எல்லாரும் உங்களோட டயட்டோட அந்த கேலரிஸ் கால்குலேட் பண்ணீங்கனாலே போதும். யூ கேன் ஈஸிலி மெயின்டைன். அதான் நோ இஷ்யூஸ் அட் ஆல். நான் பிளஸ் தாய் கேள்வி படம் வேற பார்த்தேன். எங்க டயர்ட்ல ஒரு மாதிரி பேக் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? 2 நாளா சுத்தி அந்த வேலையே ஆகல. வேலை ஆயிடுச்சுன்னா கூட நல்லா இருந்திருக்கும். லெட்டினும் ஆயிடணும், நானும் வேண்டின்னு இருக்கிறேன் ஆயிடணும். அதனால அந்த வேலையே ஆகல, பேக் பெயின் ஜாஸ்தி எனக்கு அப்படி படுத்துக்குன்னு இருந்தேன். அந்த டைம் தாய் கேள்வி படம் பார்த்து ஹாட் ஸ்டார் ரிலீஸ் இருக்கு. தாய் கேள்வி ஒன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங். ஒரு மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற வில்லேஜ் அந்த இவங்களெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஐ எம் கம்ப்ளீட்லி அ சிட்டி பார்ன். சிட்டியில நான் இருந்து சிட்டிலே வளர்ந்ததுக்கோசரம் எனக்கு இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்றது எனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியாது. அதனால எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சு. எல்லாம் பாக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசி பழகி அவங்க பண்றது, அவங்க பேசுற ஸ்லாங் எல்லாமே பிளஸ் அவங்க கவுண்டர் டைலாக்ஸ் எதுக்கு எடுத்தாலும் டைரக்டா கவுண்டர் டைலாக், பாட்டி கொடுக்குற டைலாக்ஸ். அதுக்கப்புறமா அவங்க பெட்டோட மெக்கானிசம் சிஸ்டம் அதெல்லாம் மாதிரி டிஃப்ரெண்டா கிளாஸா இருந்துச்சு. வாஸ் டேக்கிங் பிளஸ் இந்த சில பேர் வந்துட்டு அந்த நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரத்துல நடக்கணும், நல்ல நேரத்துல இது பண்ணிடணும் சொல்லிட்டு சில இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்ன்றது அதுல புரிஞ்சிச்சு. அந்த கூட அவங்க புரிய வைக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அந்த கதையில. அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு நிஜமா பெயின் கோசரம் உட்காந்தேன். அந்த பெயின் கோசரம் உட்காரும்போது அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்க்கணும் கோசரம் உட்காந்து நான் லேட்டா வரல. ஓகேவா? ரியலி இட்ஸ் குட். ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. யூ கேன் கோ வாட்ச் இட். சரி நான் போயிட்டு சப்பாத்தியும் அந்த பீட்ரூட் பொரியலையும் சாப்பிட்டு I'll come back. Okay, bye bye. கேக்குதா கொழும்புக்கு? ஓகே லெஜெண்ட்ஸ், டாக்டர் ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டு I'll come back. ஓகேவா? அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமா இருக்குல்ல, நம்ம போய் முடிச்சுன்னு வந்துடுறேன். லெஜெண்ட்ஸ் இதோ மறுபடியும் போட்டு விட்டு அமைச்சிருக்காங்க. இன்னும் யார்கிட்ட இப்படி காட்ட முடியும்? வேற எந்த வரலைங்க பாருங்க. இந்த கலர் இது இப்படி காட்டா இது கலர் தெரப்பி. இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? கலர் தெரப்பிக்கு எனக்கு பெயின் ஜாஸ்தி ஆகிறதுக்கோசரம் இங்க பர்பிள் கலரு இங்க ஆரஞ்சு கலர் போட்டாங்க. அது தெரியல கண்ணுக்கு. ஆனா இதுதான் ஹைலைட். இப்படி காமிச்சா எப்படி ஆகும்? இப்படி காட்டலாமா? இப்படி காட்டினா தப்பு இல்லையே, இல்லை இப்படியோ தப்புன்னுவீங்களா? யாரில் இதை இப்படி காட்டினா தப்பு, இப்படி கட்டினாலும் தப்பு. இந்த கையிலயா இருக்கு, இந்த கையில சின்னதா. இந்த கையில பாருங்க, இது ப்ளூ, இதுவும் ப்ளூ, இந்த ரெட். ஆக்சுவலா ஃபுல்லா போட்டிருக்கணும், இது போட்டதுக்கோசரம் சின்னதா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த பெயின் ரிலீஃப் ஆகிறக்கா லைட்ஸ் கூட எக்ஸ்ப்ளோஸ் ஆகணுமா, அதனால அப்படி சொல்லி போட்டாங்க. எனக்கு கலர் தெரப்பி பண்றதுக்கு அவங்களே எனக்கு டீட்டெயில்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போடு நோ வரும்போதுன்ட்டுலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொன்ன கலரே நான் வாங்காம சுத்தின்னு இருக்கிறேன். அந்த சொல்றா இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா எனக்கு அந்த டிராவல் அதான் சொன்ன இல்லையா, வெளியே போயிட்டு வந்து இந்த கொசரம் டிராவல் பண்ணிட்டு பேக் லோ
லோவர் பேக்ல சரியா வலிக்குது. இப்போ ஏதோ இது பண்ணியிருந்துக்கோசரம் ஓகே, ஸோ தட் கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்றேன். அதனால ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட் அப் ரைட் நவ். நார்மல் திரும்பி அதே தான், திரும்பி அதே ஒரு டயட் ரொட்டீன்ல திரும்பி 2 சப்பாத்தி, திரும்பி 3 சப்பாத்தி, 350 கேலரிஸ். அதுக்கப்புறமா ஏதோ ஏதோ மக்கானா போட்டு ஏதோ மசாலா பண்ணியிருக்காங்க எங்க அம்மா. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. மக்கானா போட்டு மசாலா பண்ணியிருக்காங்க. அந்த மசாலா ஒரு 50 to 100 கிராம் எடுத்துனா அரௌண்ட் அது ஒரு 300 கேலரி, இது ஒரு 350 கேலரி. அப்படி இப்படின்னு கால்குலேட் போட்டுனா 650 கேலரி. நம்ம காலையில சாப்பிட்டு ஒரு 800 கேலரிஸ் கிட்ட இருந்துச்சு. 800 கேலரிஸ் கிட்ட இருந்துச்சுன்னா 700 வச்சுக்கணும். 1500 கேலரிஸ் ஆஃப் டுடே இஸ் ஃபினிஷ்ட். எல்லாரும் ஹெல்த்தியா, எனக்கு இப்போதைக்கு ஆயிருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கோசரம் இதெல்லாம் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்ட்ரோல் வாக் கொடுத்துருக்கிறோம். எஸ்டிஆர் மாதிரி ஆவரன் வாக் கொடுத்துருக்கிறோம். கிளீனா ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு. நாளைக்கு சீட் டேன்னும் போது ஒரு குசி வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பிட்டேன்னா இவ்வளவு நாள் பண்ணியிருந்தாலும் வேஸ்டா போயிடும். பேசினாலும் இங்க வலிக்குது, கையாட்டி பேசினாலும் ஓகே. நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுவோம், ரிகவரி ஆகும். எப்பவுமே லெஜெண்டாவே இருங்க, ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் போனீங்கன்னா பரவாயில்ல. பட்டா